கர்நாடக மாநிலத்துல இப்போ ஆளுநர் ஆட்சியே வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவம் நடந்திருக்குது. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து ஆளுநர் ஆட்சியை எப்படியாவது கொண்டு வரலாம்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இது நடக்கவே நடக்காதுன்னு டெபுட்டி சிஎம் ஆக இருக்கக்கூடியவர் இப்போ அங்க கருத்து தெரிவிச்சிருக்காரு. அந்த அளவுல இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்லூரி படிக்கும் மாணவிய லவ் டார்ச்சர், அதாவது காதல் தொல்லை கொடுத்து காதலிக்க மறுத்த காரணத்தினால அந்த பையன் அந்த பொண்ணை குத்தி கொலை செஞ்சிருக்கான். இதை வேற மாதிரியும் சொல்லலாம். ஒரு ஹிந்து பெண்ணை காதலிக்க மறுத்த காரணத்தினால் ஒரு முஸ்லிம் பையன் அந்த பொண்ணை கொலை செஞ்சிருக்கான். இது இப்படியும் சொல்லலாம். இப்படிதான் இங்க கர்நாடகாவில் சொல்லப்படுது. இதனாலதான் இது இப்போ பெரிய பிரச்சனையாக வளர்ந்துருக்கு. கொலை செய்யப்பட்ட பெண் ஒரு ஹிந்து, கொலை செய்தவன் ஒரு முஸ்லிம். இதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். இதை லவ் ஜிஹாத் அப்படிங்கிற அந்த ஒரு வகையில இதை எடுத்துட்டு போற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பிஜேபின்னு போகுது, இன்னொரு பக்கம் ஹிந்து முஸ்லிம்னு போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இறந்து போன ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வலி எவ்வளோ இருக்கும் அவங்க வீட்டில். இப்போ அவங்க அம்மா அப்பாலேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய தோழிகள் நண்பர்கள்னு எல்லாருக்கும் இது எவ்வளோ பெரிய கவலையாக இருக்கும். அவங்க குடும்பத்தினருக்கு இது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு கலவரமாகவும், இது இப்போ ஹிந்து முஸ்லிம்ன்ற சர்ச்சையாகவும் லவ் ஜிஹாதாகவும் தான் இப்போ மாறி இருக்குது. இதுதான் கர்நாடகத்துக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசன்றதை இந்த செய்தி மூலமா நம்மளால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இதே தமிழ்நாட்டில் நடந்திருந்துச்சுன்னா இது ஹிந்து முஸ்லிம் கலவரமாக இப்படி மாறி இருந்திருக்காது. ஆனா கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அங்க ஹிந்து முஸ்லிம்களுக்கு இடையான ஒரு நல்லிணக்கம் அங்க கிடையாது. அந்த நல்லிணக்கம் அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால தான் இந்த விஷயம் இப்போ உடனடியாக இந்து முஸ்லிம் இது லவ் ஜிஹாத் அப்படின்னு மாறி இருக்குது. இன்னும் விரிவாக இந்த செய்தியை பத்தி பார்க்கலாம். ஹுப்ளியில் இருக்கக்கூடிய, அதாவது கர்நாடக மாநிலம் ஹுப்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேஎல்இ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில எம்சிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வரவங்க தான் நேஹா ஹிரமத். இவங்களுடைய அப்பா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர். நிரஞ்சன் ஹிராமத் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த காங்கிரஸ் கவுன்சிலருடைய மகளாகிய நேஹா ஹிரமத்தை ஃபயாஸ் அப்படிங்கிறவரு கொலை செஞ்சிருக்காரு. சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டு வர இந்த வீடியோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, காலேஜ் கேம்பஸ் உள்ளேயே வச்சு அந்த பொண்ணை 30 நொடிகளுக்குள்ளேயே 22க்கும் மேற்பட்ட கத்தி குத்துகளை கழுத்திலேயே அந்த பையன் குத்திருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னுமே சினிமாக்கள்ல விவேக் அவர்கள் நம்ம தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் சொல்லுவாரு, ஒருத்தங்க அங்க குத்தி கொலை பண்ண போயிட்டு இருக்கான், நின்று சுத்தி வேடிக்கை பார்க்க தாண்டா நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது மாதிரிதான் இன்னும் நடந்துட்டு இருக்குது நம்மளுடைய நாடுல. அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேவலம்னு சொல்லலாம். அந்த பொண்ணை காலேஜுக்குள்ளேயே வச்சு அவன் கத்தியை வச்சு குத்துன்னு குத்தி கொலை பண்ணிடுறான். ஆனா அதை தடுக்கிறதுக்கு அங்க ஒருவர் கூட வரலங்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் கேவலமாகவும் தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அந்த வீடியோலயே பாத்தீங்க அப்படின்னா சிலர்லாம் அங்கே நின்று என்ன நடக்குது, ஓ அப்படியா கத்தியால தான் குத்துறானா அப்படிங்கிறத பார்த்து பொறுமையாக அவன் ஓடுவதற்கு வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போறாங்க. எவ்வளவோ இடங்கள் நம்ம பார்க்கிறோம், ஒரு மகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு தாயோ ஒரு மிருகம் தாக்குதலை ஏற்படுத்தும் போது அந்த மிருகத்திலிருந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தாய் உயிரையே கொடுக்கறதையோ, இல்லைன்னா யாரோ ஒரு பெண் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமா நடந்து போகும்போது ட்ரெயின் வர நேரத்தில் அந்த ட்ராக் உள்ள உழ போகும்போது அவங்கள தடுத்து காப்பாற்றுறதுக்காக உயிரை கொடுத்து ஓடுறத வீடியோவை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நபர்களும் இருக்கிற இடத்துல இன்னும் இது போல வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறது தான் இந்த மாதிரி கொலைக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு உதவியா இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கொலை சம்பவத்துக்கு இப்படி ஒரு உதவியை நம்ம பண்றோங்கிறதே மிகப்பெரிய ஒரு அவமானம், அசிங்கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிரஞ்சன் ஹிராமத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் இந்த கொலை செய்த ஃபயாஸ்ங்கிறவர் ஒரு பழைய கல்லூரி மாணவர். அந்த பழைய கல்லூரி மாணவர் ஏற்கனவே என்னுடைய மகள் கிட்ட தன்னுடைய காதலை பத்தி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாதுன்னு என்னுடைய மகள் திட்டவட்டமா சொல்லிட்டா. நாங்களும் அதை மீறி இப்போ ரீசெண்டா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, இல்ல தம்பி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க ஒரு முஸ்லீம் நாங்க ஒரு ஹிந்து, இது செட் ஆகாதுங்கிறத சொல்லி அனுப்பிட்டோம். அதை தாங்கிக்க முடியாம தான் இன்னைக்கு அவன் இந்த சம்பவத்தை கல்லூரி உள்ளேயே வளாகத்திலேயே வச்சு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அவங்களுடைய அப்பா சொல்றாரு. மாநிலம் முழுவதும் இப்போ அதோடைய கலவரம் வெடிச்சு அதனால போராட்டங்கள் நடக்குது. முக்கியமா அந்த கல்லூரி வளாகத்துடைய வெளியவே மாணவர்கள் முழுதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த போராட்டத்தில் யார் இருக்காங்கிறது தான் இங்க கேள்வி. இந்த போராட்டத்தை முக்கியமா முன்னின்று நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷாத் அப்படின்னு சொல்லக்கூடிய வலதுசாரி சிந்தனையை கொண்ட ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது ஹிந்து நேஷனலிஸ்ட் ஆர்கனைசேஷன், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படின்னு அழைக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த ஒரு மாணவ இயக்கம் தான் இதை முன்னின்று நடத்துது. இதுதான் இதுல நம்ம
வேடிக்கையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்களோடு மாணவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த கலவரத்தில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க, இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்தே நமக்கு தெளிவாக தெரியுது, இதை வந்து ஒரு முஸ்லீம் ஹிந்து பிரச்சனையாக கொண்டு போகிறதுக்கு அங்கே யார் முன்னாடி நிற்கிறாங்க? பிஜேபி. இந்த பிஜேபியை சேர்ந்த இந்த இயக்கம் முன்னாடி நின்று இதை வந்து ஒரு லவ் ஜிஹாதாகவும், இதை வந்து ஒரு கொலை, இது வந்து ஒரு மாணவிய காதலை ஏற்க மறுத்த கோவத்தினாலையும் ஒரு பையன் வந்து கொலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்காம, இது ஒரு முஸ்லீம் பையன் ஒரு ஹிந்து பொண்ணை கொலை செஞ்சிருக்கான்னு கம்ப்ளீட்டாக இதை மாற்றி விடுறது அவங்க தான்றதை நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது போல கர்நாடக மக்களுக்கு வந்து இது போன்ற பிரச்சனைகளில் உடனடியாக அவங்க எடுக்கக்கூடிய முடிவு இதுதான். இது வந்து ஒரு முஸ்லீம் பையன், இது வந்து ஒரு ஹிந்து பொண்ணு, இது லவ் ஜிஹாத் தான். அப்படிப்பட்ட மக்களுக்கு இது இன்னும் வந்து தூண்டும் வகையில் வந்து இந்த மாதிரி இயக்கங்கள் இதில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம். அந்த பையன் பக்கம் எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அவனை மாதிரி ஒரு கொடூரன கேவலமான ஒரு உயிரினத்தை என்ன வேணா பண்ணலாம். பெண்கள் மீது எந்த ஒரு வகையான தாக்குதலோ அவர்களை வந்து அசிங்கமாக நடத்துவதையோ வந்து நம்ம கண்டிப்பாக என்னைக்குமே ஏற்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் ஒரு பெண் வந்து எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியும் அந்த பொண்ணை வந்து துரத்தி என்னை நீ காதலிச்சு தான் ஆகணும்னு சொல்லி முடியாத பட்சத்தில் அவளை கொலை செய்யறதுங்கிறத விட ஒரு கேவலம், ஒரு அரக்கத்தனம் வேற எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதனால் அவனுக்கு தேவையான தண்டனையை நம்ம கண்டிப்பாக இதில் கொடுத்து தான் ஆகணும். அது அவனுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுத்தே ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை எப்படி அரசியலாக்குறாங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல கவனிச்சோம். காதலை மறுக்கிற எல்லா பெண்களையும் கொலை செய்யற எல்லா பையனுமே முஸ்லீமாக தான் இருக்கிறானா? இது எல்லாமே லவ் ஜிஹாத் தானா? இதை எப்படி நம்மளால சொல்ல முடியும் ஊர்ஜிதமாக? யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் உடனடியாக தேடினேன், கடந்த என்னுடைய கண் பார்வைக்கு எட்டக்கூடிய வகையில் உடனடியாக எத்தனை கொலை சம்பவங்கள் இந்த மாதிரி வந்துட்டு காதலை ஏற்க மறுத்த பெண்ணை கொலை செய்த பையனாக இங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்கும்போது அதில் ஒன்று கூட இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பையன் ஒரு இந்து பொண்ணை கொலை பண்ணுறான்ற மாதிரி இல்லை. எல்லாமே ஒரு இந்து பையன் ஒரு இந்து பொண்ணை கொலை பண்ணியிருக்கான்றதான் செய்தி. என்டிடியுடைய செய்தியை படிக்கிறேன். ஜூலை 29, 2023 நடந்திருக்குது. விமன் ரிஜெக்ட்ஸ் கசின்ஸ் மேரேஜ் ப்ரொபோசல், ஹி கில்ஸ் ஹர் வித் அயர்ன் ராட். அதாவது டெல்லியில் ஒரு மனிதன் 25 வயதுடைய ஒரு பெண்ணை வந்து பார்க்கில் வச்சு கொலை பண்ணுறான். 3 நாளாக பிளான் போட்டு கொலை பண்ணியிருக்கிறான். இந்த செய்தியில் என்ன ஒரு வேடிக்கையானதுன்னா, அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணும் ஒரு முஸ்லீம். நர்கிஸ்ன்ற ஒரு பெண்ணை இர்ஃபான் அப்படின்ற ஒரு பையன் கொலை செஞ்சுருக்கான், அவனுடைய கசின். மார்ச் 7, 2022 டெல்லியில் ஒரு பெண் அவருடைய காதலை வந்து மறுக்கும் காரணத்தினால அந்த பெண்ணை வந்து ஒருத்தன் கொலை பண்ணுறான். ரைட்டு, இந்த கதையில் என்ன, அவன் ஒரு முஸ்லீமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை செஞ்சவனும் ஒரு ஹிந்து, கொலை செய்யப்பட்ட பெண்ணும் ஒரு ஹிந்து. அவனுடைய பெயர் ராம் வீர் அப்படிங்கிறவன் வந்துட்டு ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக இருக்கிறவன் இந்த டெல்லியில் வந்து இந்த கொலையை செய்யறான். இதே பெங்களூரில் மார்ச் 3, 2023 இதே மாதிரி ஒரு மேரேஜ் ப்ரொபோசலை வந்து நிராகரித்த காரணத்தினால அந்த பெண்ணை ஒருத்தன் கொலை செய்கிறான். அவனுடைய பேர் தினகர். ஒடிஷா மாநிலத்தில் கல்யாணத்தை வந்து இல்லை, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த கல்யாணத்தை வந்து நிராகரித்த காரணத்தினால ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் கொலை பண்ணுறான். கொலை பண்ணவனுடைய பேர் அஸ்வினி சந்து. இது போல் இன்னும் ஒரு 10 செய்திகள் என் கையில் இருக்குது. அதாவது இதனால் நம்ம வந்து ஒருத்தன் வந்து காதலிக்கிறான், அந்த பொண்ணு காதலை மறுக்கும் காரணத்தினால பைத்தியகாரத்தனமாக சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்மகன் இவன் வந்துட்டு எப்படிரா ஒருத்தி வந்து இல்லைன்னு என்ன முடியாதுன்னு சொல்லலாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற விரக்தியிலையும் கோவத்திலையும் ஒரு பைத்தியகாரத்தனத்தை பண்றான். இவன்லாம் ஒரு ஆம்பளையா, இவன் என்ன மனுஷன் முதல்ல அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதை தான் நம்ம கேட்கணுமே தவிர இவன் ஒரு முஸ்லீம், இவன் வந்து முஸ்லீம்ன்றனால இவன் வந்து இந்த பொண்ணை வந்து லவ் ஜிஹாத் பண்ண முயற்சி பண்ணான்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இதை எடுத்து போகிறதுங்கிறது இதை விட அந்த கொலையை விட இன்னும் மோசமானது இது. ஏன்னா அந்த கொலைங்கிறது அந்த பெண்ணோட முடிஞ்சு போயிடும், இந்த பையனோட முடியும். ஆனால் இது போன்ற மோசமான எண்ணங்கள்ங்கிறது கண்டிப்பாக இந்த சமுதாயத்தையே மொத்தமாக சீர்குலைக்கும். அந்த மாதிரி பையன் இருக்கிறது வந்து எப்படி இன்னொரு பையனை நம்ம நம்புறதுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் நமக்கு இடம் கொடுக்காதோ, இதே மாதிரி தானே எல்லாரும் இருப்பானுங்க, நான் இனிமேல் எந்த ஆண்மகனை நம்பி பழகுவேன் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குமோ, அதே வகையில் இதுவும் இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் எந்த வகையிலையும் அந்த கொலைக்கு இந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இந்த செய்தியை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது எந்த வகையிலையும் சலைச்சதில்லை. இரண்டுமே சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். நேஹா அவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு நேஹா இந்த மாதிரி கொலை செய்யப்படக்கூடாதுங்கிற வகையில் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கலர் கண்ணாடி வாய்ஸ் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஆனால் அதே நேரத்தில் மக்களின் இது போன்ற பிரச்சனைகளை அரசியல் மயமாக்கும் இது போன்ற இயக்கங்களுக்கு நம்ம ஒரு பாடத்தை புகட்டும் வகையில் விரைவில் மக்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடைஞ்சு இதிலிருந்து ஒதுங்கி தங்களுடைய பிரச்சனையை வேற ஒருத்தவங்க திசை திருப்புறாங்கன்றதை உணரும் வகையில் மாறணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்.